எ ஃபால் ஃப்ரம் கிரேஸ் 2020 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவி. இது இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு. இது ஒரு லாயர் தனக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு கேஸு. அந்த கேஸில் இருக்கிற குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை அந்த கேஸ்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க. அங்கே குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் ஒரு பெண்மணி, 50லேருந்து ஒரு 55 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. அந்த நிறுவனத்தில் மேனேஜராக இருக்காங்க. இப்போது ரொம்ப நாளாக தனிமையில் வாடுற அவங்க எதேச்சையாக ஒரு வாலிபனை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த பையனுக்குமே ஒரு 15 வயது மதிக்கத்தக்க இடைவெளி இருக்கும். ஆனாலும் 2 பேரும் விரும்புகிறாங்க. விரும்பினதுக்கப்புறம் மேரேஜும் ஆகுது. மேரேஜுக்கு அப்புறமா இவங்ககிட்ட இருந்த அந்த பையனோட நடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அவங்க ஆஃபீஸில் இருந்தும் வீட்டில் இருந்தும் சில சிக்கல்கள் சந்திக்கிறாங்க. ஆஃபீஸில் நிறைய அவங்க கைவசம் இருந்த லேப்டாப்பில் மூலிமா அவங்க அக்கௌண்ட்டில் இருந்தே திருடப்படுது. அதுக்கும் ஆஃபீஸில் இருக்கிறவங்க இவங்க மேலே பழி போடுறாங்க. சரி, நீ வீட்டுக்கு வரும்போது இவங்க வீடும் அடமானத்தில் வச்சு யாரோ இவங்ககிட்ட பேமெண்ட் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா இந்த வேலையை எல்லாமே பார்த்தது அவரோட ஹஸ்பண்ட் தான். இப்போது இவங்க கோவத்தில் தாக்கி அவங்கள கொண்டுட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க. இப்போது இந்த கேஸில் இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவங்க மேலே குற்றம் இல்லை அப்படின்றதையும் இதுக்கு பின்னாடி இருக்கிற சதியையும் இந்த லாயர் கண்டுபிடிக்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதை, எ ஃபால் ஃப்ரம் கிரேஸ். இது ஒரு த்ரில்லர் மூவி. இதில் கடைசியில் தான் தெரியும் கூட இருந்தவங்களே இந்த குற்றத்தை செய்கிறதுக்கு உடந்தையாக இருந்தாங்க அப்படின்னு. இது ஒரு க்ரைம் மாதிரி. இது 2 பேர் சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சியினால் இவங்களை போல இருக்கிற நிறைய பெண்மணிகள்கிட்ட அந்த வேலை நடந்திருக்கு. இது ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி லெவலில் இருந்தாலுமே கோர்ட் ரூம் ட்ராமாவாகவும் இந்த படம் இருக்கும். ஆனால் ஒரு குட் மெசேஜோட இந்த படத்தை முடிக்கிறாரு டைரக்டர். கண்டிப்பாக இந்த படம் பார்க்க வேண்டிய படம் தான். மற்றும் ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். என் பேர் சரவணன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.